2-3 நாள்லேயே சொல்லிட்டேன். கைவிடப்படுபட்டுட்டது மற்றது. அப்போ ஒரு நாள் நான் கூட்டிக் கொண்டாடுறேன். கனடியன் கவர்மெண்ட் கனடியன் கவர்மெண்டால் கனடாவில் என்னென்னு சொன்னால் நீங்கள் கெமிக்கல் இல்லாமல் நோய்களை குணமாக்கும். என்னென்னு சொன்னால் ரத்தம்தான் உலக மூல காரணமே. நோய் வாரத்துக்கு ரத்தம் சுற்றி இல்லாது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பாருங்க சித்த வைத்தியம். இதில் கொஞ்சம் டவுட்டுகள் எனக்கு இருக்குது, போய் கேட்க போகிறேன். எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்க்க போகிறேன். தமிழில் போட்டிருக்கீங்க. இதில் ஒரு அண்ணா நிற்கிறார். வணக்கம் அண்ணா, கதைக்கலாமோ? இப்போ நீங்கள் இங்கே தானே வந்தீங்க. கொஞ்சம் எனக்கு இவரை பற்றியும் சொல்லுங்க, இந்த ஆயுர்வேதத்தை பற்றியும் சொன்னால் நல்லா இருக்கும். மைக்கை கொழுவட்டுமா கேட்குறதுக்கு? எனக்கு என்னென்னா வந்து இப்போ இந்த அம்மா பாஸ்டரியில் ஜூலையில் அப்போ பெங்களூர்லேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், என் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தவர். அவருக்கு வந்து இந்த நாக்கில் வந்து சுவைண்டு தெரியாது, மற்றது கை கால் கொஞ்சம் முறைச்சிருந்தது. அப்போ அவர்கிட்ட மச்சான்காரன் பிரம்டன்லேருந்து அவரை கொண்டு இங்கே விட்டவர். பிறகு நான் தான் அவரை கூட்டி கொண்டு அவர் இங்கே ஸ்காபுரில் நின்றவர். அப்போ அவரை கொண்டு இதண்டைக்கில் வந்து அவர் வந்து மருந்து எடுத்து இந்த இதண்டு கொண்டு வரைக்கிலே அவர் சொன்னார் தனக்கு ஒரு சேஞ்ச் தெரியுது. இவர்கிட்ட வந்தபடியே தனக்கு சேஞ்ச் தெரியுது. கைவிடப்படுபட்டுட்டது. 2-3 நாள்லேயே சொல்லிட்டேன் கைவிடப்படுபட்டுட்டது மற்றது. அப்போ ஒரு நாள் நான் கூட்டிக் கொண்டாடுறேன். அப்போ தான் நம்பிக்கை இருக்குது. இப்படி சித்த வைத்தியத்தால் இதெல்லாம் சாத்தியம். சித்த வைத்தியம் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா எங்களோட பரம்பரையும் அங்கால அதாவது ரத்ன சுவாதி பரியறியர், ராமசாமி பரியறியர் அவையெல்லாம் வந்து வாகடம் வச்சு செய்தாங்க. அவைகிட்டேருந்து ஓலையிலேயே எல்லாம் இருக்குது எழுதி. கள்ளியங்காடு. அப்போ திருநெல்வேலி கிழக்குலாம் இருக்கிற எங்களுக்கு சொந்தக்காரங்க அத்தையோரால் அவருக்கு வந்து வருத்தம் மாற முடியாது. இப்போ ஒரு 30-20 வருஷத்துக்கு முதல் அங்கே கல்வியங்காட்டில் அவர் பரியார் இருந்து அவராக இருக்கலாம். அவர்கிட்ட தான் போய் மாற்றினோம். ஒரு இடம் போய் அந்த இது எக்ஸிமா ஸ்காலில் வரும். அதுக்கு அங்கே தான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அவர்கிட்ட வந்து 4வது பரம்பரை, இப்போ 5வது பரம்பரை போகுது. இப்போ இருக்கிறேன் தானே கோண்டாவிலே அங்கே இருக்கணும். இல்லை இப்போ அங்கே மகள் நடத்துகிறா. நாங்கள் தேடி போனாங்க. இல்லை இருக்கு மகள் நடத்துகிறா. பின்னேரத்தில் பழைய இடத்துல பின்னேரத்தில் நடத்துகிறோம். சரி, இப்போ கதைக்கு வருவோம். என்ன பெரிய வீடியோவாக சொல்லுங்க. அப்போ இதை பெரிய என்ன நினைக்கிறீங்க? அப்போ இவர் வந்து மாற்றி முடியத்தான் நான் வந்து இவரை கூட்டி கொண்டு இவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணிகளை காய்ச்சி கொண்டு போய்க்கலாம் பார்த்தேன். உண்மையாக அவர் வந்து ஒரு மோட்டிவோடு தான் இருக்கிறார். அதான் வந்து இதால் இயற்கை மூலிகையால் தான் மாற்றலாம் வருத்தத்தை வந்து. அது எனக்கு பிடிச்சி கொண்டது என்னென்னா வந்து நானும் இந்தியாவில் மற்ற இதுகளெல்லாம் பார்த்துதன்றதில் இந்த ஆங்கில வைத்தியம் வந்து அதாவது இன்றைக்கு மாத்திரத்துக்கு சரிய ஒழிய இப்போ இது நாளைக்கு அதே வருத்தம் வரும். ஆனபடியால் அதில் எனக்கு நம்பிக்கை குறைவு, நம்பிக்கை இல்லை. உலக யுத்தம் 1-2 இபோலா, மற்றது இது ஸ்வைன் ஃப்ளூ, மற்றது இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் எல்லாம் இவங்க கிரியேட் பண்ணாங்க. ஒன்றும் கிரியேட் பண்ண இல்லை. இவங்க தான் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு சனத்தை தண்டு கொல்லி போட்டு மீடியாவில் கவரேஜ் கொடுக்குறாங்க. அவ்வளோ வந்துட்டோம். அண்ணா வாங்க கதைக்கலாமா? உங்களை பற்றி ஒரு ஆள்கிட்ட கேட்டுனாங்க. என்ன நாங்கள் வீடியோட கேட்க அப்புறம் எந்த பிராண்டும் போகக்கூடாது. அப்போ அண்ணா அந்த ஒரு சஜஷன் கேட்டு நான் அவர் சொன்னார் உங்களை பற்றி எல்லாம் நல்ல மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். ஓகே, மைக்கை அவர்கிட்ட தான் நான் எடுத்துட்டார். நாங்கள் மைக்கை பிடிச்சே கதைங்க. என்னன்னா இங்கே வந்தோன்னே ஒரு புதுவிதமாக கிடக்குதுக்கு இல்லை மரங்கள் எல்லாம் வச்சுருக்கேன், செடிகள். அதாவது இது என்ன பூமாத்தான் என்னங்க? இல்லை அது இது என்னது? இது அது என்ன பூவோ? இது என்னதுக்கு பயன்படுத்துறது? ஊமத்தை என்னதுக்குன்னு சொன்னால் அந்த ஆகளுக்கு கையில் காலில் நோன்னு சொன்னால் அந்த இலையை எடுத்து பாட்டி போட்டு எரிக்கிற இலை மாதிரி ஒட்டினா மாறும். வணக்கம் அண்ணா, இறங்குறேன். வணக்கம் சித்தர், வாங்க உள்ளது. நான் சித்தர் இல்லை. சித்தர் இல்லையோ? வாங்க. சரி, அண்ணாவோட கதைப்போம். ஓகே, வணக்கம், சொல்லுங்கள். ஓகே, எந்த பிரச்சனை உங்கள்கிட்ட கதைச்சிட்டேன், அதுக்கு நீங்கள் இருந்தாங்க இப்போ எங்களுக்கு. ஓகே, சித்த மருத்துவமண்டா என்னென்னு சொன்னால் எந்த ரசாயன மற்ற பொருட்களை தயாரித்து நோய்களை குணமாக்குறது. இதுதான் நான் படித்தது. ஆமாம். மற்றது சித்த வைத்தியம்ன்றது இப்போ பாரம்பரியமாக இல்லை பல்லாயிரம் வருஷ கணமாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட
உங்களோட ஒரு ஆள் வந்திருந்தவர் அவரை வச்சு வீடியோ எடுத்து நாங்கள் இப்போ அவர் சொன்னதுலேருந்து சில விஷயங்களை நான் கேட்டுக்கொண்டேன். இப்போ உங்கள்ட்ட நிறைய பேர் வரையினம் பயனடையினம்ன்றது விளங்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இல்லை என்னட்ட வாரவே அது வெளியில் கேட்டதான் நல்லா நினைக்கிறேன். நான் சொல்கிறத விட மற்றவன் சொல்கிறதான் சரியாக இருக்கும். அது நான் சும்மா என்ன நாங்கள் சொல்லக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் என்னென்ன மருத்துவம் செய்யுங்க? இப்போ நாங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள வைத்தியம் நாங்கள் பண்ணுறோம். அடுத்து வந்தோடனே பார்த்தோன்னா கின்னஸ் ரெக்கார்ட் வந்து கொண்டு இருக்கிறேன். அது உண்மைதான். அது கின்னஸ் புத்தகமே இருக்குது தானே அதில். அப்போ என்னதுக்காண்டி அது நான் உலகத்திலேயே நான் தான் தலையில் ஊசி குத்தினது. நான் தான் 2000 ஊசியை நான் தான் உலகத்திலேயே நான் தான் குத்தினேன். உங்களோட தலையில் குத்தி இந்த தலையில் குத்தினேன். அது என்ன சிகிச்சை? அது என்ன அக்குபஞ்சர். அதுவும் செய்கிறேன். அது நான் செய்கிறேன் இல்லை, ஆனால் எனக்கு செய்ய தெரியும். அது தெரியும், ஆனால் இங்கே செய்கிறேன். நான் செய்கிறேன். இப்போ இங்கே என்னென்ன செய்கிறேன் நீங்கள்? இங்கே தனியாக மூலிகை வைத்தியம் தான், சித்த வைத்தியம் மட்டும்தான் இங்கே நாங்கள் செய்கிறோம். ஓகே. இப்போ என்னென்ன எனக்கு பிரச்சனை என்னென்னு சொல்ல வந்தேன், லைட்டாக சொல்கிறேன். இப்போ இங்கே கடையில் சாப்பாடு இப்போ வந்தது வீட்டையும் சமைக்கிறது தான், எண்ணெய் சாப்பாடு இது வயிறு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு எதுவும் தீர்வு இருக்கா? கண்டிப்பாக. உமக்கு என்னென்னு சொன்னால் ஒவ்வாமைன்னு சொல்கிறது. ஒவ்வாமைன்றா உமக்கு அந்த சாப்பாடுகளில் உள்ள ரசாயனங்கள் உங்களோட உடம்புல மிஸ் பண்ணி ரத்தத்தில் கலந்துருக்குது. இதுதான் உங்களோட உண்மையான பிரச்சனையாக இருக்குமே. ஆமாம். மற்றது வந்து அந்த கடி மாரி சில இடங்களில் வருது. மற்றது அதை விட நெஞ்சு இந்த சாப்பாடு தெரியும், இந்த இரவு சாப்பிட கொஞ்சம் இந்த எரியிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு இருக்குது? இதுக்கு தீர்வு என்னட்ட இருக்குது. இப்போ என்னட்ட நான் புதிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். சரியோ, இது என்ன செய்யுமெண்டா உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள சகலவிதமான நச்சுத்தன்மையும் இல்லாமல் பண்ணும். அது மற்றது உடம்புக்கு சகலவிதமான இப்போ நோய்களை குணமாக்கும். என்னென்று சொன்னால் ரத்தம்தான் உலக மூல காரணமே. நோய் வாரத்துக்கு ரத்தம் சுற்றி இல்லாது. அப்போ ரத்தம் சுற்றி இல்லாமல் அப்போ ரத்தத்தை நாங்கள் சுத்தப்படுத்தினால் சகலவிதமான நோய்களும் மாறும். அப்போ இந்த ப்ராடக்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதை நான் மக்களுக்கு நாங்கள் இங்கே விற்று கொண்டிருக்கிறோம். நல்ல வடிவாக போய்கொண்டிருக்குது. நாங்கள் சுகர் மருந்து விற்கிறோம். எல்லாமே நல்ல சக்ஸஸாக இருக்குது. நான் இப்போ இது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை நான் ஒரு வெளியில் எல்லாரும் ஹோல்சேலர்கிட்ட வாங்கி சாதாரண ஒரு சின்ன ஒரு வீட்டை உள்ளாலே வாங்கி அதை விற்கிறதுக்குரிய நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இந்த வீடியோவில் போடுறது அப்புறம் ஆக்கள் இது வந்து என்ன நம்பிக்கையில் நாங்கள் விற்கிறது? இது என்ன நம்பிக்கைன்னா அதுக்குரிய லெசன்ஸ், அதுக்குரிய அங்கீகாரம் எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன். இப்போ அவைக்கும் இந்த மருந்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவை மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும்தான், மார்க்கெட்டிங் அண்ட் சேல் தான். இந்த ப்ராடக்டை பற்றிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நீங்கள் 15 எல்லாமே இருக்கு? நான் எல்லாமே கனடாவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தான் நாங்கள். என்ன பேர் உங்களோட நிறுவனத்தின் பேர்? சித்தா மெடிசன். அப்போ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், எங்களோட கம்பெனி அங்கீகரிக்கப்பட்டிருக்குது, எங்களோட லேப் டெஸ்ட் இருக்குது. சித்த வைத்தியர் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியரும் நான் தான். சரியா? இது சாதாரணமாக எல்லாத்துக்கும் ரத்தத்தை சுற்றி பண்ணால் சகல விதமான வருத்தம் மாறும். அவர் ட்ரை பண்ணி 48 நாளில் இதை யூஸ் பண்ணினா 40 நாளில் அதுக்கு வித்தியாசம் தெரியும். 48 நாளுன்றீங்க, இது வந்து 48 நாளைக்கு போதும். இது என்னென்னு சொன்னால் ஒரு டீஸ்பூன் தான், ஒரு டீஸ்பூன் எடுக்க 48 டீஸ்பூனுக்கு மேலே இருக்கு. மேலே மக்களுக்கு விளக்கம் தேவை. அப்புறம் கேப்பினம் சுவாசம் வீடியோ போட்டுட்டு என்ன அதேண்டு கேப்பினம் இல்லை. ஓகே, அப்போ இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி? இதோட ப்ரைஸ் நாங்கள் இப்போ இங்கே 99 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். 99 ரூபாய். இப்போ எங்களுக்கு விற்கிற கஸ்டமருக்கு விற்கிற விலை 99. கஸ்டமருக்கு 99 ரூபாய்க்கு நாங்கள் இப்போ விற்று கொண்டிருக்கோம். ஓகே, ஹோல்சேல் மாதிரி கொடுக்க போகிறேன்னா அது என்ன மாதிரி? அது ஹோல்சேல் மாதிரி சாதாரண ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீரொரு என்னோட வியாபாரம் பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் என்னோட ஒரு 200 பீஸை நீர் ஆர்டர் பண்ணி போட்டு உங்களுக்கு உள்ள ஆக்களுக்கு நீங்கள் விற்கலாம். அதுக்குரிய அனுமதியை நான் தருவேன். இப்போ என்ன மாதிரின்னு சொன்னால், நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வந்து என்னோட மெம்பர் ஆகி நீங்கள் விட்டீங்களா இதில் இணைக்க முடியாத லாபத்தை பெறலாம். இப்பொழுது பிஸ்னஸில் லாபம் எடுக்கிறன்றது சரியான கஷ்டம். 100% எனக்கு தெரியும். நான் இந்த இதில் நீங்கள் அது நான் வந்து அந்த எவ்வளவு லாபம் பெறும் நான் சொல்லல. நேராக வந்தீங்கன்னா இதில் எவ்வளவு லாபம் பெறும், என்ன மாதிரி இதை ப்ரொசஸ் பண்ணுறேன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்னொரு மெயின் டவுட், இது வந்து கனடியன் கவர்மெண்டால் கனடாவில் என்னென்னு சொன்னால், நீங்கள் கெமிக்கல் இல்லாமல்
லேப் டெஸ்ட்டோட உங்களுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாமல் லேப் டெஸ்ட்டோட எந்த கேபிள் ப்ராடக்ட்டையும் நீங்கள் விற்கலாம். இது கனடாவில் அனுமதி பெற்றது. ஓகே இது சட்டப்படி தான் இது. ஓகே, அப்போ ஒரு ஆள் தேவையாண்டா உங்கள்கிட்ட இலக்கத்துக்கு எந்த இலக்கத்துக்கு கால் பண்ணி போட்டு வரலாம். நேராக வந்து கதைக்கலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி நேராக வந்தால் கதைக்கலாம். நேராக வந்து வச்சுருக்கீங்க எல்லாம் அதுடைய ப்ரீ பிளான் இருக்குது. நான் படிவாக கதைப்பேன். 100% அவருக்கு வின் பண்ணுற மாதிரி தான் நான் செய்வேன். அதுக்கு நான் எழுதி சைன் வச்சு கொடுப்பேன். அவர் 100% இதில் சேல் பண்ணி வின் பண்ணுவார். அதில் எந்த மாட்டுக்கிறதுக்கு இந்த மருந்து மட்டும் கொடுக்குறீங்க. இப்போ நாங்கள் இப்போ என்னட்ட அதான் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்குள்ள மருந்து இருக்குது. நான் இதை மட்டும்தான் நான் வெளியில் விற்கிறதுக்குரிய அனுமதி இப்போ எடுத்துருக்கிறேன். நான் இப்போ சுவருக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ணா சரி, இதுக்கு என்னதான் இருக்கு அப்படி இதுக்கு இல்லையா? அப்போது முழுக்க கனடாவில் அங்கீகரிக்க மூலிகை தான் இது இருக்குது. சரியோ, இது என்ன செய்யும்னு சொன்னால் உடம்பில் இருக்கிற நச்சை அகற்றும். நச்சை அகற்றினா உடம்பில் இருக்கிற சகல நோய்களும் மாறும். வேறு அடுத்த கேள்வி இல்லை, நான் யோசிக்கிறேன் எனக்கு எந்த இஷ்யூக்கு பாவிக்கலாம். இது உங்களுக்கு நீர் சொல்லிய முதல் நமக்கு ஜீரணமாக இல்லை, நெஞ்சடிக்குது, அலர்ஜி இருக்குன்னு சொன்னீர். அப்போ உங்களோட ரத்தம் இப்போ கெட்டு போயிருக்கு. முதலாவது காரணமே ரத்தம் கெட்டு போயிருக்கு. அப்போ இந்த ரத்தம் கெட்டு போயிருக்கிறத இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ரத்தம் சுத்திகரித்த உடனே உங்களுக்கு ஓட்டோமேட்டிக்காக கடியெல்லாம் போயிடும். ஒவ்வொரு மனிதரும் சும்மா இல்லை வருவேன், கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம். ஒவ்வொரு மனிதரும் இதை தொடர்ந்து யூஸ் இப்போ என்னென்னு சொன்னால் இதை ஏன் இதை விட முடியாதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால், என்றைக்கு அவர் ரசாயனமற்ற சாப்பாடு சாப்பிடலையோ இதை விடலாம். ரசாயனமான சாப்பாடை டெய்லி சாப்பிட்டா டெய்லி இதை குடிக்க முடியாது. ஆனால் இப்போ விளங்குதா? இப்போ நான் சொல்கிறது, இப்போ ரசாயனமாக சாப்பாடு சாப்பிடல 100% அது ரசாயனம் ஒன்றும் இல்லையாண்டா அவைக்கு என்ன உள்ளுக்கு ரசாயனம் போகாது, எந்த வழியிலையும் போகாது. இப்போ கனடாவில் இருந்து ஒன்று கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயமா கிடக்கு. இல்லை, அதுக்காக தான் நாங்கள் ப்ரொடக்டே விட்டுருக்குறோம். ஓகே ஓகே, மக்கள் நல்லா இருக்கணுமென்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ப்ரொடக்டை நாங்கள் விட்டுருக்குறோம். அது யாருக்கு கிடைக்கிறோன்ட்டு அவரை வச்சு பலனை பொறுத்து தான் கிடைக்க வேணும். இப்போ என்னதான் இருந்தாலும் அவருக்கு இந்த மருந்து சாப்பிட்றதுக்குரிய பலனும் அவருக்கு வேணும். அதே நேரத்தோட என்னோட பிஸ்னஸ் என்னோட சேர்ந்து செய்கிறதுக்குரிய பலனும் அவருக்கு வேணும். எல்லாரும் பெற போகிறதும் இல்லை. நாங்கள் இந்த வீடியோ போட்டால் ஆகமிஞ்சினா ஒரு 10-15 பேர் தான் பெறுவேன். அதுதான் எங்களுக்கு வெற்றி. எங்களுக்கு நிறைய பேர், எங்களுக்கு 1000, 2000, 1 லட்சம் பேர் எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு 10 பேரோ 20 பேரோ வந்தாலே காணும் தான். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விநியோகஸ்தர், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர, இப்போ அதுண்ட அவர் என்ன மாதிரி இயங்க போகிறார் சொல்லி அவருக்கு என்ன நன்மை வரும்? இப்போ அதை சொல்லத்தானே வேணும். அவருக்கு என்னென்னு சொன்னால், இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்குரிய ப்ராஃபிட்டை அவருக்கு ப்ராஃபிட் வர மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி அவருக்கு கொடுப்போம். அவர் எவ்வளவு வாங்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவைன்ற லாபங்கள் மாற்றப்படும். ஓகே ஓகே. ஆனால் இது 100% ப்ராஃபிட் வர மாதிரி தான் நான் கொடுப்பேன். இங்கே நேராக வந்து கதைச்சா தான் அவைக்கு இதை பற்றி பூர்ணமாக விளக்கம் தெரியும். யாராவது விருப்பம் உள்ளாக்கள் நேராக வந்தால் இதை பற்றி ஃபுல்லாக நாங்கள் அப்பயம் வச்சுட்டு இங்கே வந்தால் நான் ஃபுல்லாக. இப்போ இதை என்னண்டு நான் இப்போ நம்புறது, இப்போ நீங்கள் சரியான ப்ராடக்ட்டை தான் தாரீங்கன்றதை என்னண்டு நம்புறது. ஓகே, இப்போ நச்ச நீக்குமெண்டெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. நச்ச நீக்கும். அந்த நச்சை நீக்கிறதுன்றது நான் நஞ்சை குடிச்சு போட்டு தான் பார்க்கணும் நஞ்சு நீக்கிறேன். இல்லாடி போனது பாம்பை கொத்த விட்டால் தான் தெரியும் நஞ்சு நீக்கி போச்சேன்ட்டு உடனே நிரூபிக்கிறேன்டா. கொஞ்சம் இப்போ என்னால் நான் சுகருக்கு இங்கே மருந்து கொடுக்குறேன். சரியா, சுகருக்கு மருந்து கொடுக்குறேன். அந்த சுகர் எப்படி இல்லாமல் உடம்பில் பண்ணுமென்றதுன்றதை நான் ஒரு சின்ன ஒரு பவுடர் ஒன்று தாரேன். நீர் பாயில் போட்டுட்டு சீனியை சாப்பிட்டு பாரு, நமக்கு சீனி தன்மையே தெரியாது. நீர் செய்து பார்க்கணும், செய்து பாரு, நீளம் எடுத்துட்டு வரேன் சீண்டர். நான் இப்போ நமக்கு சீனி ஒன்று தாரேன். சரியா, ஓகே, நீளம் பாரு நான் நமக்கு சீனி ஒன்று தாரேன். எப்படியும் கொஞ்சம் போடுங்க. இந்த மக்கள் பாருங்க, சீனியை போடுறேன். இந்த சீனியை பேக்கில் போடுங்க. ப்ரௌன் சுகர் இனிக்கோ இல்லையோ? சீனி மாதிரி இருக்கு. சீனி மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த சுகர் பவுடர் தாரேன். சரியோ, இந்த சுகர் பவுடர் உமக்கு நான் தாரேன். சீனியை சாப்பிட்டு முடிக்கிறேன். சாப்பிட்டு முடியுது. அண்ணா இன்னொரு மருந்து தர போகிறேன். இந்த சுகர் மருந்தை கொஞ்சம் பாயில் போடும். கொஞ்சமாக போடுங்க மருந்து. ஒரு பயம் இல்லையாப்பா? சரி, இதை போடும், பேக்கில் போடும்.
போட்டு பேரம் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு போட்டு திருப்பி சீனிதாரன் அதை குடிச்ச பேரம். ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஒரு சவர் தன்மை இருக்குது. ஓகே, இதை இப்போ சீனியை போடும். சரியோ, சீனியை போட்டு பேரம். இப்போ இனிக்காது. சரியா, இப்போ போட்டு பேரம். நீரே ப்ரூவ் பண்ணி சொல்லும். இனிக்குதோ என்னமே கிடக்கும், மண் மாதிரி கிடக்கும். மண்ணே கிடக்கும், ஒன்றும் தெரியல. இதுதான் இப்படி தான் ப்ரூவ் பண்ண. இது சுவர் மருந்து என்னால் ப்ரூவ் பண்ண இயலும். அப்போ இல்லாத பாம்பை கொண்டு வந்து விடணும். இல்லாட்டி கொண்டு வந்து இதுக்கு பாம்பை தான் விடணும். நான் கொண்டு வந்து சரியா, இதுக்கு நான் பாம்பை கொண்டு வந்து விட்டாட்டான் என்னால் ப்ரூவ் பண்ணிடும். அது அவரவர் கண்டிப்பாக அவரவர் 48 நாளுக்குள்ளே அதுக்கு மாற்றம் தெரியும். கண்ணாளுக்கு பிறகு 48 நாள் நான் இருக்க தானே போகிறேன் உயிரோட. பார்க்கட்டும். விளங்குதா சார்? சரி. இப்போ இந்த கேபிள் பவுடரில் எந்த சைட் எஃபெக்டும் பெறாது. தனியாக எந்த ரசாயனம் அற்ற மூலிகை பவுடர் இது. ஓகே, கனடாவில் அங்கீகரிக்கப்பட்ட பவுடர். இது நானே தான் செய்கிறது. ஓகே, இது யாரும் செய்கிறே இல்லை. மற்றது இது லேப் டெஸ்ட் சகலதும் இருக்குது. எந்த நெகட்டிவான கொமனோ எதுக்குமே இந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லை. என்னோட சேர்ந்து 6வது சேர்ந்து இதை விற்று சம்பாதிக்க விரும்புகிறவர் நேர வரலாம். பெரிய முதலீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் உழைப்பு தான் முக்கியம். கொஞ்சம் சாமானை வாங்கி போட்டு அதை கொண்டே விற்கலாம். விரும்புகிற வாங்கோ, வின் பண்ண எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சரி, அண்ணாட்ட வந்து நாங்கள் அப்போ எந்த சிகிச்சைக்கு இப்போ ஒரு மருந்து வந்துடுது. நன்றி, வணக்கம். மறக்காமல் கீழ்காணும் இலக்கத்துக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சித்தரே. கடைசியா